ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மசாலா உப்புமா. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவு கடலை எடுத்து வேக வச்சுக்கோங்க. நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையிலே வச்சுட்டு நம்ம செய்யணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கப் அளவு ரவை எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலுமே நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க, நிறம் மாறாமல் வறுத்துக்கணும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு பெருஞ்சீரகம் போடணும். வெட்டி வச்ச இஞ்சி, அதே மாதிரி வெட்டி வச்ச பூண்டு, அப்புறம் மிளகா இல்லைன்னா வரமிளகா எதாவது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பல்லாரியும் நறுக்கி போட்டுட்டு கொத்தமல்லிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. பல்லாரி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கினோடனே கடலையை போடலாம். அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டுக்கலாம். ஒரு 2 கிண்டி கிண்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கடலை வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தீயை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்புறமா எடுத்து நல்லா உதுத்து விட்டு நீங்கள் கிண்டிக்கணும். நல்லா வெந்திருக்கும். நல்லா உதுத்து விட்டு கிண்டிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு தீயை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் காலையிலே சாப்பிட்றதுக்கு. இப்போ பயிறு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அதனால் வயிறு நிறையாது. இப்படி நீங்கள் உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூட ஒரு ஸ்பூன் சீனியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மசாலா சேர்க்கும்போது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கடலையில் தான் செய்யணுன்ட்டு இல்லை. சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, மீல் மேக்கர், அது அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் செய்யலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.